வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். நம்ம ஸ்கூல் டேஸ்ல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கிராமர் டாபிக் என்ன அப்படின்னா இந்த ஐதர் ஆர் நெய்தர் நார். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் அப்படிங்கிறதுனாலயே ஸ்கூல் டேஸ்ல இது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டாபிக். ஆனா இந்த ஐதருக்கு நிறைய யூசேஜ் இருக்கு. இந்த ஐதரை சிங்குலர் நவுனோட சேர்த்து எப்படி யூஸ் பண்றது, ப்ளூரல் நவுனோட எப்படி யூஸ் பண்றது, ஒருத்தவங்களோட ஒத்து போய் ஆமா இது எனக்கும் பிடிக்காது, ஆமா எனக்கும் இது தெரியாது, இந்த மாதிரி சொல்றதுக்கு எப்படி யூஸ் பண்றது, அடுத்தது இந்த ஐதர் வேங்கிற ஃப்ரேஸ் எப்படி யூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இதோட ப்ரொனன்சியேஷன். இதை எய்தர்னு சொன்னாலும் சரி, ஐதர்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு எது வழக்கமோ, உங்களுக்கு எது ஈஸியோ அப்படி நீங்க அதை ப்ரொனன்ஸ் பண்ணலாம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ஐதர் இது கூட சிங்குலர் நவுன் வச்சு பார்க்க போறோம். பொதுவா ரெண்டு விஷயம் இருக்கு. இதுவா இல்ல அதுவா அப்படின்னு கேட்டா எதுனாலும் சரி அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து இந்த ஐதரை யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து உங்களுக்கு காஃபி வேணுமா, டீ வேணுமான்னு கேட்டா எதுனாலும் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ வாட் வுட் யூ லைக் டு ஹேவ், காஃபி ஆர் டீ அப்படி கேட்டா ஐதர் இஸ் ஃபைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காஃபியா இருந்தாலும் ஓகே தான், டீயா இருந்தாலும் ஓகே தான். ஸோ இது அல்லது அது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம பெரும்பாலும் இந்த ஐதரை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு, இப்போ உங்ககிட்ட ரெண்டு மாடல் காட்டுறாங்க, ஒரு போன் வாங்க போறீங்க, ரெண்டு மாடல் இதுதான் ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங், உங்களுக்கு இதுல எது வேணும் அப்படின்னா இல்ல எனக்கு ரெண்டுமே பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம ஐ டோன்ட் லைக் ஐதர் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் லைக் போத் மாடல்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல ஐ டோன்ட் லைக் ஐதர் மாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் போத் யூஸ் பண்றப்ப நம்ம ப்ளூரல்ல யூஸ் பண்ணுவோம். ஐதர் யூஸ் பண்றப்ப கண்டிப்பா இதை சிங்குலர்ல தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஐதரை யூஸ் பண்றப்போ நம்ம வந்து அதை சிங்குலரா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? சோ இப்ப நம்ம வந்து யாரோ ரெண்டு பேர் இருக்காங்க, உங்கள யாராவது ஸ்மோக் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கணும்னா டூ ஐதர் ஆஃப் யூ ஸ்மோக் அப்படி கேட்க மாட்டோம். நம்ம சிங்குலர் நவுனா ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ டஸ்ன்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். டஸ் ஐதர் ஆஃப் யூ ஸ்மோக் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அதாவது உங்கள் இருவரில் யாராவது ஒருத்தர் பண்ணுவீங்களா. டஸ் ஐதர் ஆஃப் யூ சிங், டஸ் ஐதர் ஆஃப் யூ குக், யாராவது சமைப்பீங்களா, உங்களை யாராவது பாடுவீங்களா, இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு நாம இந்த மாதிரி கேட்போம். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டு பேர்ல ஒருத்தர் அப்படின்னு கேட்கறதுக்கு மட்டும்தான் நம்ம ஐதரை யூஸ் பண்ணணும். நிறைய பேர் இருந்தாங்கன்னா, மோர் தென் 2 இருந்தா நம்ம ஐதரை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப காமனான ஒரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா ஐதரும் போத்தும் ஒன்னா அப்படின்றதுதான். அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு இடத்துல காரையோ இல்ல பைக்கோ பார்க் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறீங்க. எங்க பார்க் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறப்போ நீங்க ரெண்டு பக்கமும் எங்க வேணா நிறுத்தலாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு பைக் தான், ரெண்டு பக்கமும் நிறுத்தலாம் அப்படின்னா கூட நம்ம ரெண்டு பக்கமும் நிறுத்த போறது இல்ல. ரெண்டு பக்கத்துல ஏதாவது ஒரு பக்கத்துல, இந்த பக்கம் இல்லைன்னா அந்த பக்கத்துலதான் நம்ம நிறுத்துவோம் இல்லையா? சோ யூ கேன் பார்க், நிறுத்தலாம் அப்படின்றதுனால, எங்க வேணா நீங்க நிறுத்தலாம் அப்படின்னு சொல்றதுனால யூ கேன் பார்க் ஆன் ஐதர் சைட் ஆஃப் த ஸ்ட்ரீட். சோ ஐதர் சைட் ஆஃப் த ஸ்ட்ரீட் அப்படின்னா ரெண்டு பக்கத்துல எந்த பக்கத்துல வேணா. அதே மாதிரி இந்த இடத்துல வழக்கமா நம்ம ஸ்ட்ரீட் அப்படின்னா அடுத்த ஸ்ட்ரீட் சொல்லணுமா இல்ல இந்த ஸ்ட்ரீட் சொல்லணுமா ஆன் த ஸ்ட்ரீட் சொல்லணுமா அப்படின்ற ஒரு டவுட் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் வரும். பார்க்கிங் அந்த இடத்துல மட்டும் பார்க் பண்றதுக்காக ஒரு ஸ்ட்ரீட் அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரப்போசிஷன் ஆன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூ கேன் பார்க் ஆன் ஐதர் சைட் ஆஃப் த ஸ்ட்ரீட். அதே மாதிரி இந்த இடத்துல ஐதர் சைட்ஸ் கிடையாது, ஐதர் பக்கத்துல சிங்குலர்ல தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐதர் சைட் ஆஃப் த ஸ்ட்ரீட். ஆனா ஒரு சில இடங்கள்ல நாம ஐதரை போத் அதே மாதிரி மீனிங்ல யூஸ் பண்ணுவோம். நான் அந்த வழியா போயிட்டு இருந்தேன், அந்த ரோட்ல ரெண்டு பக்கமுமே மரங்கள் இருந்துச்சு, ரெண்டு பக்கத்துலயுமே மரங்கள் இருந்துச்சு, ரெண்டு பக்கத்துலயுமே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றதுக்கு பொதுவா போத் சைட்ஸ் ஆஃப் த ரோடு, போத் சைட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரீட் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஐதர் சைடு அதை கூட யூஸ் பண்ணலாம். பட் சொன்ன மாதிரி இந்த சின்ன டிஃபரன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. போத் பக்கத்துல ப்ளூரல்ல யூஸ் பண்ணுவோம், ஐதர் பக்கத்துல சிங்குலரா தான் யூஸ் பண்ணுவோம். So there are trees on both sides of the road அப்படின்னு சொன்னாலும் there are trees on either side of the road அப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். இப்போ நம்ம either of இந்த phrase எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஐதர் பக்கத்துல சிங்குலர் நவுன் தான் வரணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ ஐதர் பக்கத்துல ப்ளூரல் நவுன் போட வேண்டிய இடத்துல எல்லாம் நம்ம ஐதர் ஆஃப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ ஐதர் ஆஃப் அப்படின்னு போட்ட உடனே பக்கத்துல ப்ளூரல் நவுனை போட்டக்கூடாது. அதுக்கு பதிலா ஐதர் ஆஃப் பக்கத்துல ஒரு டிட்டர்மைனர், அதுக்கப்புறம் தான் ப்ளூரல் நவுன்ஸ். இதே இடத்துல ஐதர் ஆஃப் பதிலா நம்ம நெய்தர் ஆஃப் கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம நெய்தர் ஆஃப் யூஸ் பண்ணுவோம்.
சோ ஐதர் ஆஃப் ஏதாவது ஒரு டிட்டர்மைனர் பிளஸ் ப்ளூரல் நவுன்ஸ். டிட்டர்மைனர் அப்படின்னா என்ன? the, these, those, இல்லனா பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? my, our, your, இந்த மாதிரி எல்லாம் சொல்றது. இதையெல்லாம் நம்ம வந்து டிட்டர்மைனரா யூஸ் பண்ணுவோம். என்னோட பெற்றோர்ல ஒருத்தர் தினமும் எனக்கு போன் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட அம்மாவோ இல்ல அப்பாவோ, ஒரு நாள் எங்க அம்மா பண்ணுவாங்க, எங்க அம்மாவால பண்ண முடியாது, எங்க அப்பா பண்ணுவார், யாராவது ஒருத்தவங்க டெய்லி எனக்கு போன் பண்ணிடுவாங்க. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தராவது எனக்கு போன் பண்ணிடுவாங்க. இதுதான் நம்ம இங்க மீன் பண்றோம். சோ என் பெற்றோரில் ஒருவர் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சோ என்னோட பேரண்ட்ஸ் அதுல ரெண்டு பேர் தான் இருக்காங்க, அதுல ஒருத்தர். சோ ஐதர் ஆஃப் மை பேரண்ட்ஸ். சோ இதுல கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பேரை பத்தி பேசுறோம்ன்றதுனால நம்ம ஐதர் ஆஃப் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல இருக்க டிட்டர்மைனர் பாருங்க, மை. சோ ஐதர் ஆஃப் பேரண்ட்ஸ் நம்ம சொல்லக்கூடாது. சோ இந்த டிட்டர்மைனர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஐதர் ஆஃப் மை பேரண்ட்ஸ் சொல்றப்பவே ரெண்டு பேர்ல ஒருத்தர் அப்படிதான் சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ இந்த இடத்துல வேர்ப் பாருங்க, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம். இந்த சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி இந்த வேர்பை நம்ம கரெக்டா போடணும். சோ இந்த வேர்ப் வந்து இதை சிங்குலரா நம்ம ட்ரீட் பண்றதுனால நம்ம வேர்போட எஸ் சேர்ப்போம் இல்லையா? சோ ஐதர் ஆஃப் மை பேரண்ட்ஸ் கால்ஸ் மீ எவ்ரி டே. சோ தினமும் எனக்கு போன் பண்ணுவாங்க. சோ தினமும் நடக்கிற விஷயத்த நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல சொல்லுவோம். அப்போ நமக்கு சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்ததுன்னா வேர்போட எஸ் சேர்ப்போம். சோ ஐதர நம்ம எப்பவுமே அது கூட வர அந்த நவுனை நம்ம வந்து சிங்குலரா தான் ட்ரீட் பண்ணுவோன்றதுனாலதான் வேர்போட எஸ் சேர்த்திருக்கோம். இப்போ நம்ம நெய்தர் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சார் நான் ராமு சோமு ரெண்டு பேர்கிட்டயுமே ஹெல்ப் கேட்டேன், அவங்கள ரெண்டு பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. சோ ரெண்டு பேருமே இல்ல அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம வந்து நெய்தரை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ ஐதர் ஆஃப் யூஸ் பண்ற மாதிரியே தான் நெய்தர் ஆஃபையும் யூஸ் பண்ண போறோம். சோ நான் ராமு சோமு கிட்ட ஹெல்ப் கேட்டேன், ஆஸ்க்ட் ராமு அண்ட் சோமு, ரெண்டு பேருமே இல்லை. சோ நெய்தர் ஆஃப் தெம் ஹெல்ப்ட் மீ. சோ நெய்தர் ஆஃப் தெம் ஹெல்ப்ட் மீ. அதே மாதிரி நான் ஒரு ஷாப்பிங்கோ இல்ல எங்கேயோ வெளில போறேன், எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, யாராவது ஒருத்தராவது என்னோட வந்தா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். சோ ஐ வாண்ட் ஐதர் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் டு அக்கம்பனி மீ. சேர்ந்து நம்ம கூட வர்றத நம்ம அக்கம்பனி பண்றது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ ஐ வாண்ட் ஐதர் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் டு அக்கம்பனி மீ. ஆசைப்படுறேன் அப்படின்றதுனால இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் நான் போட்டிருக்கேன். சரி, ஒருவேளை நான் இந்த மாதிரி ஆசைப்பட்டேன் ஆனா ரெண்டு பேருமே வரல, சோ ரெண்டு பேருமே இல்லை அப்படிங்கிறப்போ நெய்தரை யூஸ் பண்ணுவோம். சோ நெய்தர் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அக்கம்பனிட் மீ. சோ நெய்தர் ஆஃப் ஒரு டிட்டர்மைனர், plural noun. சோ இங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம நெய்தர் ஆஃப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். ஒருவேளை எனக்கு மோர் தென் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ ஒரு 3-4 பேர் இருக்காங்க, அவங்க எல்லார்ட்டுமே கேட்டேன் யாருமே வரல அப்படின்னு சொல்றதா இருந்தா அந்த இடத்துல நம்ம நெய்தர் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சோ நிறைய பேர் பத்தி யாருமே இல்லை அப்படின்னு சொல்றதா இருந்தா none of my friends accompanied me அப்படி நம்ம சொல்லுவோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற கன்ஜங்ஷன்ஸ் either or, neither nor. பொதுவா இந்த ஐதர் ஆரா இருக்கட்டும் இல்ல நெய்தர் நாரா இருக்கட்டும், இதை நம்ம ரெண்டு நவுன்ஸ் கூட வேணாலும் யூஸ் பண்ணலாம், ரெண்டு கிளாஸஸ் கூட வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்குமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். சோ நாளைக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன்ல இருந்து மீட்டிங் வைப்பாங்க இல்லையா? சோ அது மாதிரி ஒரு மீட்டிங் நடக்க போகுது. சோ அதுல யார் கலந்துக்க போறீங்க அப்படின்னா நானும் இல்லைன்னா என்னோட ஒய்ஃபோ யாராவது ஒருத்தர் கலந்து கொள்வோம். சோ ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்ல போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, மை ஒய்ஃப் ஆர் ஐ அப்படின்னு நம்ம சொல்லணுமா, இல்ல ஐ ஆர் மை வைஃப் அப்படின்னு நம்ம சொல்லணுமா, இல்ல மை வைஃப் ஆர் மீன்னு சொல்லணுமா? சோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்குமே வரும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அடுத்தவங்களை பத்தி சொல்லிட்டு தான் ஐ அப்படிங்கிற வேர்டை கொண்டு வரணும். சோ அதனால நம்ம மை வைஃப் ஆர் ஐ அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஏன் இந்த இடத்துல மை வைஃப் ஆர் மீன்னு வரக்கூடாது அப்படின்னா, இந்த மை வைஃப் இந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஐ கூட சேர்த்து இந்த சென்டென்ஸை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலும் அது மீனிங்ஃபுல்லா இருக்கணும். me will attend the PTA meeting அப்படி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? நம்ம எப்பவுமே I will attend the PTA meeting அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சோ இந்த இடத்துல போட வேண்டியது ஐ தான், மீ கிடையாது. சோ என் மனைவி ஆர் நான் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நம்ம ஐதர் ஆர் யூஸ் பண்ண போறோம். சோ ஐதர் மை வைஃப் ஆர் ஐ will attend the PTA meeting. இப்போ சோ இதே மாதிரி நெய்தர் நாரை வச்சு எப்படி சொல்றது? ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, என்னாலயோ என் ஒய்ஃபாலையோ அதுல கலந்து கொள்ள முடியவில்லை. சோ பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதுனால நம்ம குட் யூஸ் பண்ண போறோம். சோ we could not attend the function, அதுதான் நம்ம இங்க சொல்ல போறோம். நம்ம இங்க யூஸ் பண்ண போறது நெய்தர் நார். நெய்தர் நாரே நெகட்டிவ் தான். சோ நம்ம திரும்ப ஒரு தடவை குட் நாட் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. சோ இதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி மை ஒய்ஃப் நார் ஐ, ஃபர்ஸ்ட் அடுத்தவங்களை சொல்லிட்டு தான் அடுத்து நம்ம ஐன்னு சொல்லணும். சோ நெய்தர் மை ஒய்ஃப் நார் ஐ could attend the function.
இப்போ நாம either or கூட கிளாஸ் வச்சு எப்படி சொல்றது? இப்ப நம்ம நவுன் வச்சோம். இப்ப ஒரு கிளாஸ் வச்சிருக்க மாதிரியான சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். ஒன்னே இதை நீங்க நோட் புக்ல எழுதுங்க, இல்லைன்னா கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நம்ம சொல்ல போறோம். சோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இந்த இடத்துல அல்லதுக்கு முன்னாடி பாத்துக்கோங்க, ஒரு சின்ன சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க உங்க நோட் புக்ல எழுதிக்கங்க. சோ ரைட் இட் இன் யோர் நோட் புக். இல்லைன்னா அதை கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிக்கோங்க. டைப் இட் ஆன் யோர் கம்ப்யூட்டர். பொதுவா இந்த மாதிரி கம்ப்யூட்டர், வெப்சைட் இதெல்லாம் பத்தி நம்ம சொல்றப்ப ஆன்ங்கிற ப்ரப்போசிஷனை தான் யூஸ் பண்ணணும். சோ டைப் இட் ஆன் யோர் கம்ப்யூட்டர். சோ இந்த 2 கிளாஸஸ்க்கு முன்னாடி தான் நம்ம வந்து இந்த ஐதர் ஆரை யூஸ் பண்ண போறோம். சோ யூ ஐதர் ரைட் இட் இன் யோர் நோட் புக் ஆர் டைப் இட் ஆன் யோர் கம்ப்யூட்டர். சோ இந்த இடத்துல ஐதர் பக்கத்துல ஒரு சின்ன கிளாஸ், ஆர் பக்கத்துல ஒரு கிளாஸ். நெய்தர் நாரை வச்சு சொல்றதா இருந்தா, ஒரு பையன் வந்திருக்கான், அவங்களுக்கு நீங்க டீயும் ஸ்நாக்ஸும் கொடுக்குறீங்க. அவன் ஸ்நாக்ஸையும் தொடவே இல்லை, டீயையும் குடிக்கவே இல்லை. சோ ரெண்டையுமே அவன் செய்யலைங்கிறப்போ நம்ம நெய்தர் நாரை யூஸ் பண்ணுவோம். சோ he didn't touch the snacks, he didn't drink the tea. சோ இதுதான் நம்ம வந்து நெய்தர் நாரை வச்சு கனெக்ட் பண்ண போறோம். சோ நெய்தர் நாருக்கே நெகட்டிவ் மீனிங் தான்றதுனால நம்ம இந்த didn't எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண போறது இல்லை. So he neither touched the snacks nor drank the tea. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற phrase either way. either way வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, 2 பாசிபிலிட்டி சொல்றாங்க, எனக்கு 2 பாசிபிலிட்டியுமே எனக்கு ஓகே தான், எதுனாலும் எனக்கு சரி அப்படி நம்ம சொல்லுவோம். எதுனாலும் சரி அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம வந்து either way யூஸ் பண்ணுவோம். இத வந்து நம்ம இன் எனி கேஸோட சேர்த்து கம்பேர் பண்ணலாம். பொதுவா இன் எனி கேஸ வந்து நம்ம நிறைய பாசிபிலிட்டிஸ் பத்தி சொல்றப்போ அதுல எதுனாலும் ஓகேன்னு சொல்றதுக்கு நம்ம இன் எனி கேஸ் யூஸ் பண்ணுவோம். 2 பாசிபிலிட்டி அப்படின்னா ஐதர் வே யூஸ் பண்ணுவோம். பட் இந்த கம்பேரிசன் நம்ம தனியா ஒரு வீடியோ போடலாம், ஏன்னா அதுவே லென்த்தியா இருக்கும். சோ இந்த இடத்துல ஐதர் வேயோட யூசேஜை மட்டும் பார்ப்போம். இப்போ நாம ஏற்கனவே நம்ம மேல கோமா இருக்க ஒருத்தரை பாக்குறதுக்காக நாங்க கிளம்புறோம். அவங்க நம்மள ஹாப்பியா ரிசீவ் பண்ணுவாங்களான்னு தெரியாது, இல்ல நம்மள பார்த்தோன்னே கதவை பட்டுன்னு சாத்திட்டு போவாங்களான்னு தெரியாது. எப்படி இருந்தாலும் நாங்க உங்க வீட்டுக்கு போறோம் இன்னைக்கு. சோ இதுதான் நம்ம சொல்றோம். சோ 2 பாசிபிலிட்டிஸ் சொல்லிட்டு எதா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம ஐதர் வேவை யூஸ் பண்ணுவோம். சோ அவங்க நம்மள சந்தோஷமா வரவேற்றாலும் she receives us happily, இல்லைன்னா கதவை பட்டுன்னு சாத்தினாலும் சரி she slams the door. சோ இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டிஸ் பத்தி பேசுறப்போ நம்ம வெதரை யூஸ் பண்ணுவோம். So whether she receives us happily or slams the door, either way we are going to her house. எப்படியோ எதுவா இருந்தாலும் சரி நாங்க இன்னைக்கு அவ வீட்டுக்கு போறோம். இதே மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிள் தான், நீ ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டாலும் சரி, இல்ல நீயே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எனக்கு 2மே ஓகே தான், எனக்கு 2மே சந்தோஷம் தான். சோ இந்த மாதிரி சொல்றதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் 2மே எனக்கு ஓகே தான் சொல்றதுக்கு தான் நம்ம ஐதர் வேவை யூஸ் பண்ணுவோம். So whether you find a better job or start your own business, I'm okay either way, I'm happy either way. இந்த ஐதர் நெய்தர ஒருத்தவங்களோட ஒத்து போறதுக்கு எனக்கும் பிடிக்காதுதான், எனக்கும் தெரியாதுதான், இந்த மாதிரி சொல்றதுக்கு எப்படி யூஸ் பண்றது? இப்போ நான் இதுக்கு முன்னாடி டெல்லி போனதே இல்லை. சோ ஐ ஹவ் நெவர் கான் டு டெல்லி அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, நானும் அங்க போனதே இல்லை அப்படின்னு சொல்றத நம்ம இந்த இடத்துல ஹாவ் நெவர் அப்படின்றதுனால இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? சோ ஐ ஹாவ்ன்ட், சோ ஐ ஹாவ் நம்ம வந்து நெகட்டிவ்ல ஹாவ்ன்ட்னு எடுத்திருக்கோம். சோ ஐ ஹாவ்ன்ட் தேர் ஐதர், நானும் போனதில்லை அங்க, நானும் அங்கே போனதில்லை. சோ அதுக்குதான் ஐ ஹாவ்ன்ட் தேர் ஐதர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ நெகட்டிவ் அப்படின்னாலே நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? நெய்தரை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ நெய்தர்னாலே நெகட்டிவ் தான், சோ இன்னொரு நெகட்டிவ் வரக்கூடாது. சோ இந்த ஹாவ்ன்ட் இருக்கு இல்லையா, இதுல நாட் எடுத்துட்டு வெறும் ஹாவ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம் நெய்தருக்கு. சோ நெய்தர் ஹாவ் ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே ரொம்ப இன்ஃபார்மலா சாதாரணமா ஸ்போக்கன்ல சொல்றதா இருந்தா மீ நெய்தர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. பட் ஆனா ரிட்டர்ன்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சோ நெய்தர் ஹாவ் ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு ஹோட்டல் போறோம், எனக்கு இந்த ஹோட்டல் பிடிக்கவே இல்லை, ஐ டோன்ட் லைக் திஸ் ஹோட்டல் அப்படின்னு யாராவது சொன்னாக்க எனக்கும் பிடிக்கல அப்படின்னா ஐ டோன்ட் லைக் ஐதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே எனக்கும் பிடிக்கல அப்படின்றத நெய்தர் வச்சு சொல்றதா இருந்தா டோன்ட்ல நம்ம நாட் ரிமூவ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும் நமக்கு? டூ இல்லையா? சோ நெய்தர் டூ ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்கோர்ஸ் இன்ஃபார்மலா நீங்க மீ நெய்தர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சோ ஐ கேன்ட் ஈட் திஸ், இது நல்லாவே இல்லை, ஐ கேன்ட் ஈட் திஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ நெய்தர் வச்சு சொல்றதா இருந்தா இந்த இடத்துல கேன்ட் இருக்கு, சோ பேசிக்கானது வந்து கேன் இல்லையா? சோ நெய்தர் கேன் ஐ அப்படி கூட நம்ம சொல்லலாம்.
சோ ஒருத்தவங்க சொல்றப்ப எனக்கும் பிடிக்காதுதான், ஆமா எனக்கும் இது தெரியாது, ஆமா நானும் போனதில்லை, இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்றத ஒத்து சொல்றதுக்கு நம்ம இந்த ஐதர் நெய்தரை யூஸ் பண்ணலாம். சோ இந்த வீடியோல நாம ஐதர் அண்ட் நெய்தர் இதோடைய நிறைய யூசேஜஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.